வணக்கம். பொதுவா தேர்தல்ல நாம எப்படி பார்க்கறோம்? ஒரு அரசியல் போட்டி, யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா அப்படிதானே. ஆனா வாங்க இத வேற ஒரு கோணத்துல இருந்து பார்ப்போம். சிறந்த நிர்வாகத்தை உருவாக்குற ஒரு டேட்டா இன்ஜினியரிங் சவாலா பார்த்தா என்ன ஆகும்? இன்னைக்கு ஆற்காடு தொகுதியை நாம அந்த கண்ணோட்டத்துல தான் அலசி ஆராயப் போறோம். இது ஒரு ஆழமான தரவுகள் அடிப்படையிலான தடவியல் ஆய்வு. ஆற்காடு ஒரே ஒரு தொகுதி, ஆனா 2.5 லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள். யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர் கிடையாது. ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு டேட்டா பாயிண்ட். அவங்களோட நம்பிக்கைகள், தேவைகள், ஏமாற்றங்கள், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆய்வோட முதல் படி. ஜனநாயகத்தோட ஆணி வேற நம்ம இங்க தான் தேடணும். இந்த முழு ஆய்வுக்குமே தொடக்க புள்ளி இந்த ஒரு குரல் தான். வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே மாறல. வெள்ளக்குளம் இருளர் குடியிருப்புல இருக்கிற ஒரு சகோதரரோட வார்த்தை இது. நம்ம அமைப்புகளை கடுமையா விமர்சிக்கலாம், ஆனா மக்களோட வலிய ரொம்ப மென்மையா தான் அணுகணும். இந்த வலிக்கு காரணம் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் தான். சரி, இப்போ டேட்டால மூழ்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்களுக்கு பின்னால இருக்கிற மக்களோட கதைய முதல்ல கேட்போம். ஆற்காட்டோட மண்ணையும் அந்த மக்களோட ஆன்மாவையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு இடத்தோட உண்மையான நிலவரம் அங்கதான் இருக்கு. இந்த வரைபடத்தை பாருங்க. ஆற்காடுல 80% கிராமப்புறம்தான். இதோட அர்த்தம் என்ன? இங்க இருக்கிற பெரும்பாலான மக்களோட வாழ்க்கை விவசாயத்தையும் தினசரி கூலி வேலையும் நம்பித்தான் இருக்கு. அவங்களோட தேவைகள் ரொம்ப அடிப்படை வசதிகளை சுத்தி தான் இருக்கு. நகரத்துல எடுபடுற வாக்குறுதிகள் இங்க கிராமத்துல இருக்கிற மக்களோட காதுக்கு எட்டாது. அவங்க பிரச்சனை வேற, அவங்க தேவை வேற. சமூக அமைப்பை பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் இங்க ஒன்னா வாழ்றாங்க. இந்துக்கள், முஸ்லிம்கள், பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள்னு. ஆனா இது வெறும் கணக்கில்ல. ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட வரலாறு, பண்பாடு, அப்புறம் தலைமுறையா தீர்க்கப்படாத சில கவலைகளும் இருக்கு. இத மனசுல வைக்காம எந்த ஒரு நிர்வாக திட்டத்தையும் உருவாக்கவே முடியாது. கலை யதார்த்தம் ரொம்பவே சவாலானது. நல்ல வீடு, 24 மணி நேரமும் குடித்தண்ணீர், முறையான சாலை வசதி, இந்த மாதிரி அடிப்படை தேவைகள்ல கூட பெரிய இடைவெளி இருக்கு. குறிப்பா வெள்ளக்குள்ள மாதிரி பழங்குடியின கிராமங்கள்ல இந்த இடைவெளிகள் மக்களோட அன்றாட வாழ்க்கையே ஒரு போராட்டமா மாத்திருக்கு. இது மெதுவா அரசாங்கத்து மேல இருக்கிற நம்பிக்கையை அரிச்சிடுது. மக்களோட உணர்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ எண்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். தேர்தல் தரவுகளை ஒரு நோயறிதல் கருவி மாதிரி பயன்படுத்தி தொகுதியோட அரசியல் நாடி துடிப்பு அளந்து பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் 2014க்கும் 2021க்கும் நடுவுல நடந்த வாக்கு வங்கி மாற்றம். திமுகவோட வாக்கு வங்கி கணிசமா உயர்ந்திருக்கு. அது சரி, ஆனா உண்மையான அரசியல் பூகம்பம் இங்கதான் நடந்திருக்கு. பாமகவோட வாக்கு வங்கி 17%லிருந்து 40% எகிரி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 23% அதிகம். ஒரே தேர்தல்ல இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி சாத்தியம்? இது ஒரு ஆழமான அதிருப்தியோட தெளிவான அடையாளம். இந்த கேள்விதான் நம்ம ஆய்வோட மையப்புள்ளி. ஒரு சிறிகுறிப்பித்த கட்சிக்கு ஆதரவா இவ்ளோ பெரிய வாக்கு ஒருங்கிணைப்புக்கு என்னதான் காரணம்? பதில் அந்த தொகுதியோட சமூக கட்டமைப்புல இருக்கு. பாமகவோட இந்த அபரிமிதமான வளர்ச்சிக்கு தொகுதியில பெரும்பான்மையா இருக்கிற வன்னியர் சமூகத்தோட வாக்குகள் பெருமளவுல ஒருங்கிணைக்கப்பட்டது ஒரு முக்கியமான காரணம். சாதி அரசியல் எவ்ளோ ஆழமா வேரூன்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சமூகம் தங்களோட கவலைகளுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான கட்சி தான் தீர்வு அன்னு நம்ப ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கும்னு இது காட்டுது. 2021 தேர்தல்ல கிட்டத்தட்ட 80% வாக்குகள் பதிவாயிருக்கு. இது ரொம்ப அதிகமான வாக்குப்பதிவு. ஆனா இத வெறும் ஜனநாயகத்தோட கொண்டாட்டமா மட்டும் பார்க்க முடியாது. இது மாற்றத்துக்கான ஒரு வலுவான கோரிக்கையாவும் இருக்கலாம். அதிருப்தியில இருக்கிற மக்கள் தங்களோட கோபத்தை வாக்குகள் மூலமா காட்டியிருக்காங்க. இது பொறுப்பு கூறலுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. அந்த 79.93% அப்படிங்கிறது வெறும் நம்பர் கிடையாது. அது தங்களோட குரல் கேட்கப்படணும்னு விரும்புற மக்களோட ஒருமித்த கோரிக்கை. நம்ம ஜனநாயகத்துல ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கண்ணியம் இருக்கு. அந்த கண்ணியத்தை மதிச்சு பொறுப்போட மக்கள் முன்னாடி பேசும்போதுதான் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைக்கிறதுக்கான அஸ்திவாரம் உருவாகுது. இப்போ இந்த அதிருப்தியோட மூல காரணத்தை ஆராய்வோம். வாங்க, உடைந்த வாக்குறுதியோட உடற்கூறாய்வு செய்வோம். பதவியில இருக்கிறவங்களோட செயல்பாடுகளை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம தரவுகளோட அடிப்படையில ஆய்வு செய்வோம். இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே. லா. ஈஸ்வரப்பன் 2 முறை எம்எல்ஏவாகவும் முன்னாள் ஆற்காடு நகராட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு. அனுபவம் வாய்ந்த நிர்வாகி. மாநிலத்தோட நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற அதிகாரமும் வாய்ப்பும் இவருக்கு இருந்துச்சு. ஒருத்தரோட செயல்பாட்டை விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட அனுபவத்தையும் அதிகாரத்தையும் ஏத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது அவரோட செயல்பாடுகளோட மதிப்பீட்டட்ட. நலத்திட்ட உதவிகளை வழங்குறதுலயும் பொதுமக்களோட நம்பிக்கையை பெறறதுலயும் நடுத்தர நிலையில தான் இருக்காரு. ஆனா ரொம்ப முக்கியமா உள்கட்டமைப்பு பிரிவுல குறைவுன்னு மதிப்பெண் வாங்கியிருக்காரு. இந்த குறைவுங்கிறது வெறும் வார்த்தை இல்ல. இதோட அர்த்தம்
தேங்கிப்போன வளர்ச்சி, மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற சிரமங்கள். அந்த குறைந்த உள்கட்டமைப்பு மதிப்பெண்ணுக்கு ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்ப்போம். அந்த மதிப்பெண்ணோட மனித முகத்தை பார்ப்போம். வெள்ளக்குளம் இருளர் குடியிருப்பு. இந்த ஒரு கிராமத்தோட கதை ஒட்டுமொத்த தொகுதியோட வலியையும் நமக்கு உணர்த்தும். இந்த படங்களை கொஞ்சம் நிதானமா பாருங்க. பல வருஷமா வாக்குறுதி கொடுத்தும் இன்னைக்கும் மக்கள் குடிசை வீடுகள்ல தான் வாழ்றாங்க. அவங்களுக்காக கட்டின தண்ணீர் தொட்டி திறக்கப்படாம பயனற்று நிக்குது. இது வெறும் சிமெண்ட் மற்றும் செங்கல்லால ஆன தோல்வி கிடையாது. இது நம்பிக்கையோட தோல்வி. இது நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் நடுவுல இருந்த ஒப்பந்தம் முறிஞ்சு போனதுக்கான சாட்சி. ஆனா இந்த அதிருப்தி ஒரு தனிப்பட்ட நபரோட தோல்வியால மட்டும் வரல. இது பல வருஷமா தொகுதியோட சமூக அமைப்புல இருக்கிற ஆழமான அமைப்பு ரீதியான பிழவுகளோட எதிரொலி. வாங்க அந்த பிழவுகளோட வேர்களை இப்போ ஆராய்வோம். இது ஒரு தடவை நடந்த நிகழ்வு இல்ல, இது ஒரு தொடர்கதை. 2014ல 2 சமூகங்களுக்கு நடுவுல நடந்த கோவில் பிரச்சனை, இடஒதுக்கீடு சம்பந்தமா தொடர்ந்து வர்ற பதட்டங்கள், அப்புறம் நிலையற்ற தலித் வாக்குகள். இது எல்லாமே தீர்க்கப்படாத சமூக பிரச்சனைகளோட அறிகுறிகள் தான். இந்த பதட்டங்களை அரசியல்வாதிகள் தங்களோட ஆதாயத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஒரு நிரந்தர தீர்வை கொண்டு வர முயற்சி பண்றதில்ல. சமூக பதட்டங்களுக்கு பின்னாடி பொருளாதார அழுத்தங்களும் ஒரு முக்கிய காரணம். இளைஞர்கள் மத்தியில வேலையில்லா திண்டாட்டம் அதிகம். உள்ளூர்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குற தொழிற்சாலைகளே இல்ல. இதனால பல குடும்பங்கள் தினசரி கூலி வேலையை நம்பித்தான் இருக்கு. இந்த நிலைமையில அரசாங்கத்தோட நலத்திட்ட உதவிகள் கூட ஒரு நிரந்தர தீர்வா பார்க்கப்படல. அது வெறும் தற்காலிக நிவாரணமா தான் பார்க்கப்படுது. இந்த பகுப்பாய்வோட ஒரு முக்கியமான மேற்கோள் இது. ஆற்காடு வாக்காளர்கள் நிலையானவங்க இல்ல, சாதி விசுவாசங்கள் மாறக்கூடியவை. இங்க ஆதிக்க வாக்கு வங்கி அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த நிலையற்ற தன்மை ஒரு சவால் மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. வளர்ச்சி சார்ந்த ஒரு புதிய அரசியலுக்கான ஒரு திறந்த அழைப்பு. சரி, நோய் எறிதல் முடிஞ்சது. பிரச்சனைகளோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தீர்வுக்கான பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெறும் விமர்சனத்தோட நிக்காம ஒரு உறுதியான நிர்வாகத்துக்கான வரைபடத்தை முன்வைப்போம். இத நாங்க சதுர்முக கோட்பாடுன்னு சொல்றோம். இது ஒரு 4 தூண் கொண்ட உத்தி. ஆனா இது வெறும் குறியீடு இல்ல. ஒவ்வொரு பேருக்கு பின்னாலேயும் ஒரு உறுதியான செயல் திட்டம் இருக்கு. சிவனா குற்றம் மற்றும் ஊழலை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறது. விஷ்ணுவா நிலையான வெளிப்படையான நிர்வாகத்தை கொடுக்கிறது. பிரம்மாவா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்குற புதுமையான திட்டங்களை கொண்டு வர்றது. துர்க்கையா சமூகத்தோட எல்லா பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறது. இந்த முழு வரைபடத்தோட அஸ்திவாரமே வெளிப்படைத்தன்மைதான். ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு செலவாகும், எவ்வளவு காலத்துல முடிக்கப்படும்னு விவரங்களோட ஒரு தெளிவான வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம். இதுதான் உண்மையான பொறுப்புக்கூறல். இனி முதலீடுகளை பத்தி பேசலாம். முதல்ல மக்களோட ரொம்ப அடிப்படையான ரொம்ப முக்கியமான தேவை குடிதண்ணீர். ஆற்காடு குடிநீர் திட்டத்துக்காக 100 கோடி ரூபாய். இதன் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் சுத்தமான குடிநீர் கிடைக்கிறத உறுதி செய்யறதா முதல் இலக்கு. இது மக்களோட ஆரோக்கியத்துல செய்யப்படுற ஒரு முதலீடு. அடுத்து இணைப்பு. கிராமப்புற சாலைகள் மற்றும் போக்குவரத்திற்காக 50 கோடி ரூபாய். இது வெறும் தார் ரோடு கிடையாது. இது விவசாயிகளோட விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு போற பாதை, மாணவர்களை பள்ளிக்கு கூட்டிட்டு போற பாதை, கிராமங்களை பொருளாதார வளர்ச்சியோட இணைக்கிற ஒரு பாலம். கடைசியா இந்த திட்டத்தோட ஆணிவேர் இளைஞர்களோட எதிர்காலத்துக்கான முதலீடு. ஒரு புதிய திறன் மற்றும் தொழில் பூங்காக்காக 150 கோடி ரூபாய். இது வேலையில்லா திண்டாட்டங்கிற நோய்க்கு ஒரு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கிற முயற்சி. இது இளைஞர்களுக்கு தினக்கூலியே இல்ல, ஒரு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்கும். மறுபடியும் குடிநீர் திட்டத்துக்கு வருவோம். முதலீட்டின் மீதான வருவாய், அதாவது ஆரோவைய நம்ம பணத்துல மட்டும் கணக்கிடக்கூடாது. 100 கோடி செலவுல 24 மாசத்துல தண்ணியால பரவுற நோய்களை கட்டுப்படுத்த முடியும். பெண்கள் தண்ணி தூக்குறதுக்காக செலவு பண்ற ஆயிரக்கணக்கான மணி நேரத்தை சேமிக்க முடியும். அந்த நேரம் அவங்க குழந்தைகளோட கல்விக்கும் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கும் பயன்படும். இதுதான் உண்மையான வளர்ச்சி. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இந்த திட்டங்கள் எல்லாமே தரவுகளோட அடிப்படையில உருவாக்கப்பட்டது. ஆனா பொதுமக்களோட தரவுகளை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு புனிதமான பொறுப்பு இருக்கு. இந்தியாவோட சட்ட கட்டமைப்பின்படி மக்களோட தனி உரிமையையும் அவங்களோட சம்மதத்தையும் மதிக்காம பொது நம்பிக்கையை ஒருபோதும் பெற முடியாது. இதுல எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்ல. ஒரு சிறந்த வரைபடம் மட்டும் வெற்றியை கொடுத்துறாது. அத மக்கள் கிட்ட கொண்டு சேர்த்து அவங்களோட நம்பிக்கையை ஜெயிக்கணும். இப்போ நம்பிக்கையை கட்டமைச்சு கண்ணியத்தை வழங்குறதுக்கான கடைசி கட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். ஜெயிச்ச முதல் நாள்ல இருந்தே வேலை ஆரம்பிக்கணும். இதுதான் அடுத்த 30 நாளுக்கான செயல் திட்டம்.
வெள்ளக்களம் மாதிரி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்கள் குறைதீர்ப்பு மன்றங்களை தொடங்குறது, சமூகங்களுக்கு நடுவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வீடு வீடா போற குழுக்களை அனுப்புறது, பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்காக ஸ்பெசிஃபிக்கான திட்டங்களோட அவங்கள திரட்டுறது, வளர்ச்சிக்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு டிஜிட்டல் பிரச்சாரத்தை தொடங்குறது. இது வெறும் வாக்குறுதிகள் இல்ல, உறுதியான நடவடிக்கைகள். இந்த முழு முயற்சியோட நோக்கமே அரசியல் விவாதத்தோட திசையே மாத்துறது தான். இனி வாக்காளர்களுக்கான தேர்வு கட்சிக்கோ இல்ல சாதிக்கோ நடுல இல்ல. தேர்வுங்கிறது தேக்க நிலைக்கும் பிரிவினைவாதத்துக்கும் எதிரா மாற்றம், வளர்ச்சி, ஒற்றுமைக்கு ஆதரவா இருக்கணும். இதுதான் புதிய கதைக்களம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உடைந்த வாக்குறுதிகளால கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்ப உண்மையான வளர்ச்சியை வழங்கவும், ஜனநாயகத்தின் மேல மக்களோட நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் மறுபடியும் வடிவமைக்க முடியுமா? ஆற்காடு மாதிரி தொகுதிகளோட எதிர்காலம் இந்த கேள்விக்கான பதில்ல தான் இருக்கு. நீங்க மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில தொடர்பு கொள்ளவும், அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.